கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாக வந்த உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து நிறுத்துவராக. ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த 2026 8வது மாதத்தில் தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7, 8 வசனங்கள் 9 வசனங்களும் சேர்ந்து நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு மகிமையான காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். வாசிக்க பார்க்கலாம். அதில் ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தில் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களுடனே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவஜனமே, கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, ஆவியானவர் உங்கள் நடுவில் அவர் நிலை கொண்டிருப்பார், அவர் நிலைத்திருப்பார். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலைத்திருப்பார். பேஸ் கொஞ்சம் கம்மி பண்ணு. உங்கள் நடுவில் நிலைத்திருப்பார். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு தேவன் சொன்ன காரியம், வேலைகள் நடத்தேற வேண்டும், நம்முடைய காரியங்களை நடத்த வேண்டும். அதற்கு நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். திடன் கொள்ளுங்கள், உங்களுக்காக யாவையும் நான் செய்து முடித்தேன், உங்கள் வேலைகள் எல்லாம் நடத்துங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அந்த வேலைகள் நடத்துவதற்கான எல்லா காரியத்தையுமே ஆண்டவர் நமக்கு செயல்படுத்தி கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. என்னென்ன வீடு கட்டணுமா, அல்லது கல்யாணம் பண்ணணுமா, அல்லது வேலையில் இன்னும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு வேணுமா, அல்லது எந்த காரியமான இருக்கட்டும், கர்த்தர் எல்லா காரியத்தை செய்து முடித்து நமக்கு தேவன் நடத்த அவர் வல்லமை உடையவர். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல இங்கே 3 கூட்டத்தை சொல்லியிருப்பார். முதல்ல செருபாபேல், அவர் தலைவன், அவர் ராஜ கோத்திரத்தை சேர்ந்தவர், யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். 2வது யோசுவா என்கிற பிரதான ஆசாரியன். 3வது இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த 3 கூட்டத்தாரையும் பார்த்து கர்த்தர் சொல்றார், திடன் கொள்ளுங்கள், எந்த ஒரு காரியத்தை குறித்து கலங்க வேண்டாம், வேலையை நடத்துங்க, வேலையை ஸ்டாப் பண்ணாதீங்க, நான் கூட இருக்கிற இந்த சேனைகளின் கர்த்தராகி நமது கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ எல்லாவற்றையும் சவதரித்து கொண்டோம், நமக்குள்ள எல்லாமே வந்துவிட்டது. ஆனால் ஏதோ ஒரு தடை இருக்கிறது. இப்போதான் கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே நிலை கொண்டிருப்பார், நீங்க பயப்படாதீங்க. இப்போ எல்லாமே ஸ்ட்ரகிளாகி நிற்கிற இந்த வேலையில் ஆவியானவருடைய அசைவாடுதல், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நீங்க பார்க்க போறீங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது எப்படி இந்த காரியத்தை அவர் நடத்துவார், நீங்க பயப்படாதீங்க. அவர் உங்க மத்தியில நிலை கொண்டிருப்பார், அவர் உங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். எப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் கர்த்தர் செய்ய போகிறார். தொடர்ந்து வாசிக்கல 6ஆம் வசனத்திலிருந்து. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைக்க பண்ணுவேன். நல்லா கவனிங்க, எப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை கர்த்தர் நமக்குள்ளே செய்வார் என்றால், அவர் பஞ்சபூதங்களை, இயற்கையினுடைய பயங்கரமான வல்லமைகளை அவர் அசைய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். யாருக்காக? நமக்காக. என்னதான்? வானத்தையும் அசைய பண்ணுவேன், பூமியும் அசைய பண்ணுவேன், சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் நான் அசைய பண்ணுவேன். அவ்வளவு பெரிய வல்லமையான காரியங்கள். முதல்ல நம்மளை பற்றின அந்த தேவனுடைய திட்டங்கள், என் நோக்கங்கள் ரொம்ப பெருசாக என்ன வேண்டும். மழையை ஸ்டாப் பண்ண முடிஞ்சால் ஸ்டாப் பண்ணலாம், அல்லது வெயில் வேணும்னா வெயிலை நம்ம வர வைக்கலாம், அல்லது பனி எனக்கு வேண்டாம்னு சொன்னால் நமக்கு தேவன் அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்து சொல்றாரு பாருங்க, சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மகிமை என்பது வஸ்திரம். நல்லா கவனிங்க, மகிமை என்பது வஸ்திரம்.
அது ஒரு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மகிமையின் ஆடை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினாரே, அது மகிமையின் வஸ்திரம். அது மனிதனாகி நாம் போட்டுக்கொண்டிருந்த வஸ்திரத்தெல்லாம் கழற்றி வைத்து விட்டு தேவன் மகிமையின் வஸ்திரத்தை கொடுத்தார். அடுத்தது வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்றால், ஆண்டவரே எல்லா காரியமும் கரெக்டாக செய்கிறதுக்கான எல்லா வாசலை திறந்துருக்கிறீங்க, ஆனால் இன்றைக்கி எங்ககிட்ட பணம் இல்லையே, வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது அப்படின்னு கர்த்தர் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே எதை வச்சு நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது என்றால் வணிகம், பொருளாதாரத்தை வச்சு போய்கொண்டிருக்கிறது. அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளியும் பொன்னையும் தான் அவர்கள் தங்களுடைய வணிகத்துக்கு, தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்துவார்கள். நல்லா கவனிங்க, வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறோம், தேவன் நம்மோடு கூட எப்படி பேசுவார் என்றால், காசு பணம் நம்மளை நடத்தலை, காசு பணம் நம்மளை உருவாக்கலை, நம்மை சிருஷ்டித்தவர் நமது கர்த்தர். மனிதன் விழுந்து போனாலும் கூட அவன் வெள்ளியும் பொன்னையும் வைத்து தான் அவன் என்ன பண்ணுறான், ட்ரேடு, வர்த்தகம் செய்கிறான். இன்னைக்கு நம்முடைய வேலைகளை நடத்துவதற்கு வெள்ளியும் பொன்னும் இன்னைக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. அதை தேவன் எப்படி கொண்டு வருவார் என்றால், இந்த வெள்ளியும் பொன்னையும் நம்முடைய கரத்தில் கொடுத்து அந்த மகிமை என்கின்ற வஸ்திரத்தை நமக்கு கொடுத்து தேவன் நம்மை மகிமைப்படுத்த வல்லமை உடையவர். அதுக்கு தான் இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் நிலை கொண்டிருப்பார். அதுவும் எப்படிப்பட்ட அதிசயம் அப்படின்னாக்கா, எகிப்திலிருந்து புறப்படுகிற போது உங்களோட பண்ணின உடன்படிக்கையின்படியே. இப்போ கர்த்தர் சொல்கிறது என்னன்னா, இன்றைக்கு நீங்கள் வேலையை நடத்துங்கள். எந்தெந்த வேலையை நடத்தணுமோ கர்த்தர் உங்களுடைய குடும்பத்துக்கு தனிப்பட்ட ரீதியில் கொடுத்திருக்கிற தரிசனங்களை பெற்றுக்கொண்டு அந்த வேலைகளை உற்சாகமாக நடத்துங்கள். தடைபட்டு போன எல்லா தடையும் உடைத்து வெள்ளியும் பொன்னும் என்னுடையதாக இருக்கிறது, பொருளாதாரம் என்னுடைய கையில் இருக்கிறது. இன்றைக்கு பிசாசு என்ன செய்வான்னா, சில பேருடைய வாழ்க்கையில் தரித்திரத்தை கொண்டு வருவான். ஏதோ ஒரு சூழ்நிலை கொண்டு போயிட்டு கடன் பிரச்சனை, வட்டி கட்ட முடியாமல், எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய முடியும், நிறைய திட்டங்கள் போட்டுக்கொண்டாலும் சத்துரு என்ன செய்வான்னா தரித்திரத்தை கொண்டு வருவான். அதே சமயம் பிசாசுக்கு அடிமைப்பட்ட கிடக்கிறவர்களுக்கு நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுப்பான். ஜனங்களுக்கு இது புரியவே புரியாது. என்ன இது, ஒரு இடத்துல பார்த்தா ஐஸ்வர்யம் இருக்குது, ஒரு இடத்துல பார்த்தா ஏழ்மை இருக்குது, என்னன்னு தெரியல. ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்கு தெரிய வேண்டும், வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய போகிறார் என்றால், பயங்கர வல்லமையாக அசைவாட போகிறார். ஏன்னால் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற இந்த காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு அது தெரியாது. எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகி நிற்குதோ அந்த இடத்துலெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் பயங்கர வல்லமையாக இருக்கும். இது நல்லா மைல்டாக உத்து பார்த்தா தான் தெரியும். பரிசுத்த ஆவியானவர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன இடத்துல, நல்லா கவனிங்க, ஒரே ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன ஒரு டாட் என்ன பண்ணோன்னா நமக்கு பெரிய இடரலை கொடுத்து கொண்டிருக்கும். அது நம்ம கண்ணுக்கே தெரியாது, ஒரு சின்ன டாட். அந்த இடத்துல தான் என்ன இது தெரியலையே, எந்த பக்கம் போனாலும் வேலை நடக்க மாட்டேங்குது, நான் இந்த காரியத்தில் செய்யணும்னு நான் பிரயாசப்படுறேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்மளாம் அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகி நிற்போம். நல்லா சொல்கிறது நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கி தேவன் நமக்கு செயல்படுத்துகிற காரியம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அசைவாடுதல். நீங்கள் திடன் கொள்ளுங்க, நான் உங்களோட கூட இருக்கிறேன், எல்லா காரியத்தையும் நான் வாய்க்க செய்வேன். கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்து விட்டார். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம கண்ணுக்கே தெரியாது எங்கேயோ ஒரு டாட், ஒரு சின்ன ஒரு புள்ளி நம்முடைய வேலையெல்லாம் தடுத்து நிறுத்துது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல தான் போய் அசைவை ஏற்படுத்தி, வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது வஸ்திரமும் என்னுடையது, நல்ல மகிமையின் வஸ்திரத்தை தேவன் நமக்கு கொடுத்து நல்ல அலங்காரமாய் நம்மை உயர்த்துவதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அங்கே 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். அந்த மகிமை தான் வஸ்திரம். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது, நான் உங்களை மகிமைப்படுத்துவேன். ராஜ வஸ்திரம், அலங்காரவன வஸ்திரத்தை கொடுத்து உங்களை மகிமைப்படுத்துவேன். அங்கே முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளை என்று சேனைகளில் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி என்றார். இப்ப தேவாலயம் இல்லை, தேவாலயத்துக்காக இந்த தீர்க்க தரிசனம். நாம் தான் இந்த ஆலயம். கரங்களை சொல்லுங்க. அதான் நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம், நாம் தான் அந்த ஆலயம். இந்த ஆலயத்துடைய வேலைகள் எல்லாம் நடந்தேற வேண்டும். இந்த ஆலயத்துடைய வேலைகள் நடந்த, பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, ஆண்டவரே எங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு நினைக்காத.
கர்த்தரையே நம்பி கர்த்தருடைய அந்த மகிமைக்குள்ள அடங்கி இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்றார், வெள்ளி என்று பொண்ணு என்னது. ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப எல்லாம் என் கரத்தில் இருக்கிறது, நீ என்னுடையவன், நான் உன்னை மீட்டு கொண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட அதிசயத்தை செய்ய போகிறார், அவர் என்ன செய்தார் என்றால், யாத்திராகம புத்தகம் 34வது அதிகாரத்தில் அங்கே என்ன உடன்படிக்கை செய்தார் என்பதை நம்ம அங்கே வாசிக்கலாம். யாத்திராகம புத்தகம் 34 எகிப்திலிருந்து புறப்பட்ட போது என்ன உடன்படிக்கை செய்தார், அங்கே 10வது வசனத்தை வாசிப்பாக்கலாம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன். நல்லா கவனிங்க தேவஜனமே, அவர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட போது என்ன உடன்படிக்கை செய்தார்? ஆவியானவருடைய அசைவாடுதலை இப்போ நீங்கள் வல்லமையாக பார்க்க போறீங்க. அது எப்படிலாம் நடத்த போறாருன்னு நீங்கள் பார்க்க போறீங்க. கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க, உற்சாகமா இருங்க. சேனைகளின் கர்த்தர் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று சொன்னவர் நமக்கு ஏற்கனவே இந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். மறுபடியும் இந்த வாக்குத்தத்தை கர்த்தர் ஏன் கொடுக்கிறார் என்றால், எந்தெந்த இடத்துலலாம் தடையா இருக்கிறதோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் ஒரு உடன்படிக்கையின் ஆவியானவர், அவருடைய வல்லமை எப்படிப்பட்ட மகிமை இருக்க போகுது என்பதை பார்க்க போகிறோம். வாசிக்க பார்க்கலாம். நான் ஒரு உடன்படிக்கையை இந்த ஜனங்களுக்கு பண்ணுகிறேன். அந்த இதோ என்பது பயங்கர மகிமை, அதுல ஒரு பயங்கர ரகசியம் இருக்கிறது, அது வல்லமையானது. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நான் செய்வேன். நான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவர், நீங்கள் சர்வ வல்லவரோட சொந்தம் கொண்டாடி இருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய மகிமைங்க இது. நான் சர்வ வல்லவரை அறிந்திருக்கிறேன், சர்வ வல்லவர் என்னை அறிந்திருக்கிறார் என்பது அது எவ்வளவு பெரிய மகிமை அது. அப்போ நான் மற்ற ஜனங்களா மாதிரி உனக்கு நான் செய்வேனா? மற்ற எந்த ஜனத்துக்குமே செய்யப்படாத ஒரு அதிசயங்களை நான் உனக்கு செய்ய போறேன். இது ஆவியானவருடைய அசைவாடுதல் மட்டும்தான் நடக்கும். நல்லா கவனிங்க, நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவரும் கிறிஸ்துவும் 2 பேரும் ஒன்னா தான் வல்லமையை செயல்படுத்துவார்கள். கர்த்தர் நமக்காக மாம்சத்தின்படி எல்லா காரியங்களையும் அடிச்சு ஜெயங்கொண்டு நம் கையில் கொடுப்பார். ஆவியானவர் தான் கரெக்டாக அதை ஒழுங்குபடுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாவே சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமும் அங்கே வந்து அந்த ஒழுங்கின்படியே கரெக்டாக ஏற்ற வேளையில் சரியாக செயல்படுத்தக்கூடியவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதலை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காம இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி உங்கள் கண்ணை திறந்து பாருங்க, அவர் செய்கிற அந்த ஒரு டாட் அங்கே எங்கேயும் ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கும். எல்லாம் உங்கள் கையில் இருக்கும், காசு பணம்லாம் கூட இருக்கும். வெள்ளியும் என்னுடையது, பொண்ணு என்னுடையது. அதை வச்சு நான் எப்படி பண்ணுறதுனே தெரியாமல் அப்படி நிற்பீங்க. நம்மளாம் அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகி நிற்போன்றவரே, காசெல்லாம் இருக்குது, வெள்ளியும் உம்முடையது, பொண்ணும் உம்முடையது, எல்லாம் உங்கள் கையில் இருக்குது, வஸ்திரமும் உம்முடையது. ஆனால் என்னால் செயல்படுத்த முடியலையேன்னு இருக்கும், ஒரு சின்ன டாட் இருக்கும். அதை தான் இப்போ பரிசுத்த ஆவின உள்ள பூந்து அசைப்பார். அது எப்படி அசைப்பார்? யாருக்குமே செய்யாத அப்படிப்பட்டதன் அதிசயத்தை நான் செய்ய போகிறேன். இதுதான் இஸ்ரவேல் என்கின்ற தேவ ஜனங்களோடு கூட தேவன் செய்த உடன்படிக்கை. எல்லாருக்கும் செய்கிற மாதிரி செஞ்சால் அவருடைய மகிமை எப்படி வெளிப்படும்? நீங்கள் எனக்கு சாட்சியாக இருக்கிறீங்க. அப்போ உலகத்தில் இருக்கிற இந்த பூமியில் இருக்கிற எந்த ஜாதிகளிலுமே செய்யாத ஒரு அதிசயத்தை நான் உங்ககிட்ட செய்வேன். இதுதான் உன்னோடு செய்கிற உடன்படிக்கை. அது மட்டுமல்ல, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் அல்லது உன்னோடு கூட ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் செய்கிற இந்த காரியங்கள் பயங்கரமா இருக்கும். ஆண்டவரே, வெள்ளியும் உம்முடையது, பொன்னும் உம்முடையது, எல்லாமே அவர் கண்ட்ரோல் இருக்கிறது. ஆனால் எல்லாம் எங்கள் கையில் இருக்குது, எங்களால் இந்த காரியத்தை செய்ய முடியலையே. இப்போ கர்த்தர் கரெக்டாக அதை வைத்து சரியாக அசைய பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர், இந்த சத்துருவானவன் நமக்கு விரோதமாய் வந்து எல்லாவற்றையும் ஸ்ட்ரகிள் பண்ணி வைத்திருந்தாலும் ஆவியானவர் நமக்காக யுத்தம் பண்ணி சத்துருவானவன் வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் நமக்கு கொடியேற்றுகிறார். வெற்றி கொடியேற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவரை உங்க வாழ்க்கையில் அனுபவிங்க. அவர் செய்திருக்கிற உடன்படிக்கையை நீங்கள் நல்லா உணர்ந்து கொள்ளுங்க. அந்த வசந்தியை வாசிங்க போல ஏசாயா புத்தகத்தில் 59வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 59வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். அங்கே 19 வாசிங்க பார்க்கலாம்.
அப்பொழுது 59:19 அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். அவருடைய மகிமை வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது, எல்லாம் என்னுடையது. நான் சித்தம் கொண்டாதான் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்வேன், இல்லைன்னா அப்படியே தான் உட்கார்ந்துருக்கும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால், வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஜெய கொடியேற்றுகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். கரங்கள் தாய்மன் சொல்லாமா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக சத்துருவானவர் நமக்கு விரோதமாக வரும்னு நமக்கு தெரியாது, எல்லாமே தடையா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் சரியாய் ஏற்ற வேளையில பரிசுத்த ஆவியானவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். சத்துருவானவன் வெள்ளம் போல் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக அவர் கொடியேற்றுவார். நமக்காக என்றென்றைக்கும் ஜெய கொடியை பறக்க செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆக வெள்ளியும் பொன்னும் வஸ்திரமும் சரியாக கர்த்தர் உங்களை பயன்பட செய்து ஏற்ற வேளையில் எல்லா காரியங்களையும் கர்த்தர் சரியாய் செயல்படுத்துவார். அது எப்படி இருக்கும்னா, மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எப்படி செயல்படுத்துவார் என்றால், நல்லா கவனிக்கணும். வெள்ளியும் பொன்னும் வஸ்திரங்களையும் தேவன் நமக்கு கொடுத்து எல்லா வேலைகளையும் அவர் நடத்த வைப்பார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். 430 வருஷம் கழித்து அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட போகிறார்கள். அவர் எல்லாரும் வெறுமையாக இருக்கிறாங்க. இப்போ காரியத்தை செயல்படுத்த வேண்டும். திடன் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், நீங்கள் காரியத்தை நடத்துங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இவர்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் வனாந்தரத்தில் உங்கள் மத்தியில் நான் வந்து வாசம் பண்ண போகிறேன், உங்களோடு கூட நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன், நீங்கள் என்னுடையவர்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் போது அவங்க வெறுமையாக நிற்கிறாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அங்கே என்ன செய்கிறாருன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த காரியங்கள் என்னன்னா, அங்கே உள்ள பூந்து எல்லாரையும் அடிப்பார். எப்படி அடிப்பார்? நீ போயிட்டு இந்த எகிப்தி என்கின்ற சத்துரு கிட்ட இந்த 430 வருஷம் நீ அடிமையாய் கிடந்தாய். இப்போ நீ போயிட்டு வெள்ளி உடைமையும் பொன்னுடைமையும் வஸ்திரங்களையும் கேளுங்க, அவங்க எல்லாருமே உங்களுக்கு கொடுப்பாங்க என்று கர்த்தர் சொன்னார். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்பது அவருடைய உழைப்பு. ஏறக்குறைய 430 வருஷ காலமாய் அவர்களிடத்தில் செய்த அந்த உழைப்பு தான் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த உள்ளத்தில் புகுந்து அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கொள்ளையடிக்கும்படியான காரியத்தை கர்த்தர் செய்வார். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. இவர்கள் போய் கேட்கும் போது அவங்க எல்லாவற்றையும் வெள்ளியும் பொன்னையும் வஸ்திரங்களையும் அள்ளி அள்ளி கொடுத்து கொள்ளையடிச்சாங்க. பாருங்க, கொள்ளையடிக்கிறது என்ன, முதல்ல சுருண்டிட்டாங்க. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற மகிமை. அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம், எப்படியாக தேவன் நடத்துகிறார். எடுத்து வாசிங்க, யாத்திராகம புத்தகம் 12வது அதிகாரத்தில் வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகம புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க, நமக்கு நேரம் இல்லை. 12வது அதிகாரத்தில் அங்கே 35, 36 வாசிங்க பார்க்கலாம். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். இந்த வெள்ளி பொன் என்பது, வஸ்திரம் என்பது, வெள்ளியும் பொன்னையும் வைத்து வேலையை நடத்துங்கள், வஸ்திரத்தை வைத்து நீங்கள் மகிமையை கொண்டாடுங்கள், உங்களுக்காக ஜெயக்கொடி இருக்கிறது. ஆக இவங்க போயிட்டு இவங்க கேட்குறாங்க, வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். இப்ப வெள்ளியும் பொன்னும் யார் கையில் இருக்குது? எகிப்தியர் கையில் இருக்குது. ஆனா இஸ்ரவேல் கையில ஒண்ணுமே இல்லை.
இப்பதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்க திடன் கொள்ளுங்க, நீங்க வேலையை நடத்துங்க. நீங்க ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லியிருந்தார், நீங்க வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போக விடு என்று கர்த்தர் கேட்டார். ஆக தேவனுக்கு ஆராதனை செய்யக்கூடிய அந்த மிகப்பெரிய வேலை. ஆனால் இவங்க கையில் வெள்ளியும் இல்லை, பொன்னும் இல்லை, வஸ்திரமும் இல்லை. ஏன்னா தேவனுக்கு ஆராதனை செய்வதற்கு மகிமையின் வஸ்திரம் தேவை. அங்கே ஆண்டவர் சொன்னார், இந்த ஆரோன் பிரதான ஆசாரியன் எனக்கு ஆராதனை செய்யக்கூடியவன், அவனுக்கு மகிமையின் வஸ்திரமாக அவனுக்கு மகிமையும் அலங்காரமாக அவனுக்கு வஸ்திரத்தை உண்டு பண்ணி என்று கர்த்தர் சொன்னார். ஆக தேவஜனமே, நீங்கள் உங்களுக்கென்று தேவன் கொடுத்த உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் வேலையை நடத்தும்படியாக நீங்கள் பிரயாசப்படும் போது வெள்ளியும் இருக்கும், பொன்னும் இருக்கும், ஆனால் வேலை நடக்காது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இப்போ எல்லா வேலைகள் நடத்தும்படியாக அவர் காரியத்தை வாய்க்க செய்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். அவர் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாக அவர் நல்லா மாறியிருந்தார். ஆனால் இன்னும் அவருடைய குடும்பத்தில் அவருடைய மகனாகிய ஈசாக்குக்கு இன்னும் பெண் கொள்ளவில்லை. திருமணம் தடைபடுகிறது. எல்லாம் ரெடியாக இருக்குது, வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, நல்ல வஸ்திரங்கள் இருக்குது, உச்சிதங்கள் இருக்குது, மகனும் இருக்கிறான். ஆனால் திருமணம் இன்னும் நடக்கவில்லை. ஏன்னா ஈசாக்குக்கு ஏற்ற பெண் இன்னும் தெரியல. நல்லா புரிந்து கொள்ளுங்க தேவஜனமே, ஆபிரகாமை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். திடீர் என்று ஒருவன் வந்து ஏனென்றால் இந்த கானான் இன்னும் ஆபிரகாமுக்கு ஒன்றும் சொந்தமாகவில்லை. அங்கே முழுக்க இருக்கிறவர்கள் கானானியர்கள். ஆனால் எங்கே இருக்கிற அங்கே சீரியா தேசத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆபிரகாமுடைய உறவின் முறையார்கள், இவர்கள் எல்லாருமே தேவனை ஆராதிக்கிறவர்கள், யெகோவா தேவனை ஆராதிக்கிறவர்கள். அங்கே நாகோரினுடைய வம்சம் அங்கே இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய நாகோரின் வம்சத்தை ஆபிரகாமுக்கு இனத்தானாகிய, ஏனென்றால் ஆபிரகாமின் தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மாத்திரமல்ல, பிதாக்கள் மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய சகோதரராகிய நாகோரும் ஆராதித்தவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆக இந்த நாகோருக்கும் அங்கே பிள்ளைகள்லாம் பிறந்து அங்கே பெத்துவேல் என்பவன் ஒரு பெண்ணை அங்கே பெற்றெடுத்திருக்கிறான் என்கின்ற ஒரு ரகசியத்தை இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் அங்கே கொடுக்கிறார். ஒருவன் வந்து சொல்றான். அந்த ஒருவன் யார்? நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் நிலை கொண்டிருப்பார். வெள்ளி, பொண்ணு, உச்சிதங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கலாம் ஆபிரகாமே. ஆனால் திருமணம் தடைபடுதா? திடன்கொள், வேலையை நடத்து. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி பரிசுத்த நடத்துவார்? எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கும். திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது, வஸ்திரமும் என்னுடையது, உன்னை நான் மகிமைப்படுத்துவேன். நல்லா கவனிங்க. யார் அந்த ஒருவன்? அந்த ஒரு டாட், அந்த ஒரு பாயிண்ட்ல அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தை மறுபடியும் நமக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? மறுபடியும் கொடுக்கிறாருன்னா தடைபட்டு போன எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வேலையை நடத்த போகிறார். யார் அந்த ஒருவன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. யார் அந்த ஒருவன்? ஏன் ஆபிரகாம் கிட்ட வரணும்? அவனுக்கு ஆபிரகாம் இப்படிப்பட்ட தேவையோடு இருக்கிறாருன்னு அந்த ஒருவனுக்கு எப்படி தெரியும்? அதான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் எப்படி காரியத்தை நடத்துகிறார், காரியத்தை வாய்க்க செய்ய நமக்கே தெரியாது. எல்லா காரியத்தை உள்ளிருந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த மற்ற ஜாதிகளுக்கு மத்தியிலே செய்யாத ஒரு பயங்கரமான அதிசயத்தை நான் செய்ய போகிறேன். நான் கூட செய்ய போகிற காரியம்லாம் பயங்கரமாக இருக்கும். அதை தான் கர்த்தர் சொல்ற, ஆவியானவர் உங்கள் மத்தியில் நிலை கொண்டிருப்பார். ஆண்டவரே, எல்லாமே இருக்குது, வெள்ளியும் உம்முடையது, பொண்ணும் உம்முடையது, ஆனால் இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியலையே. ஒருவேளை வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்து நமக்கான தரிசனத்தில் அவர் பூர்ணப்படுத்த போகிறார். வாசிங்க அந்த வசனம். ஒருவன் 22ஆம் அதிகாரம், ஆதியாகம புத்தகத்தில் 22ஆவது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 20வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன், சரி, அந்த ஒருவன், அல்லேலூயா. யாருங்க அந்த ஒருவன்? ஆமென் சொல்லுங்க. எங்கிருந்து உனக்கு ஒத்தாசை வருதுன்னே தெரியாது. ஏன்னா சத்துருவானவன் வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் நமக்கு கொடியேற்றுகிறார், வெற்றி கொடியேற்றுகிறார். அந்த பாருங்க, வேதத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல திடீர்னு ஒரு கதாபாத்திரமோ அல்லது ஏதோ ஒரு சம்பவம் வந்து அந்த காரியத்தை அசைச்சு விட்டுரும். அதுதான் ஆவியானவருடைய செயல். அல்லேலூயா. அது பயங்கர பலத்த கிரியை.
ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. இந்த ஆபிரகாமுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள், வேலைகள், இந்த காரியங்கள், இந்த கல்யாண வேலை நடக்கணும் அப்படின்னு ஆபிரகாமுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த காரியம் எப்படி அவருக்கு தெரியும்? பிள்ளை இருக்கிறான், ஈசாக்கு இருக்கிறார். ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானா இருக்கிறார். எல்லாம் இருக்குது, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. ஆனால் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள், ஏதோ ஒரு தடை. திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள். யாரோ ஒருவன் வந்து, அந்த ஒருவன் தான் ஆவியானவர். கவனிங்க, கெதர்லோ கோமரினுடைய அந்த கூட்டத்தார் வந்து லோத்தையும் அந்த சோதோம் கோமோரையும் எல்லாரும் கடத்தி கொண்டு போறாங்க. யாரோ ஒருத்தன் வந்து கவனிங்க, ஒருவன் வந்து எபிரேயன் கிட்ட, யாருங்க அந்த ஒருவன்? அவருங்க ஆவியானவருடைய அசைவாடுதல் நீங்க பார்த்தீங்கன்னா பயங்கர வல்லமையா இருக்கும். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதை நீங்க நல்ல ஆவியில பலன் கொண்டவங்களுக்கு தான் தெரியும். பயங்கரமான காரியம் அது. அந்த ஒருவன் வரலனாக்கா லோத் எப்படி மீட்டிருக்க முடியும்? இந்த காரியங்கள் நடந்த பின்பு யாரோ ஒருவன் திடீர்னு ஒரே ஒரு ஃபோன் கால், சின்னதாக இருக்கும், அவர் ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டாருன்னா எல்லாம் முடிஞ்சிருமே. அதுதான் ஸ்ட்ரகிளாக நிற்கும். ஆவியானவர் உள்ள வேலை செய்வார். அல்லேலூயா. அந்த வசந்த வாசிங்க. அந்த ஒருவன் அந்த 14ஆம் அதிகாரத்தில் திருப்பி கொள்ளுங்க. அந்த 14ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசந்த வாசிங்க பார்க்கலாம். தப்பி ஓடின ஒருவன். யாருக்கு அந்த ஒருவன்? இதுதான் ஆவியானவருடைய அசைவாடுதல். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அந்த ஒருவனை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார்னா, பரிசுத்த ஆவியானவர்னா உனக்கு வெற்றி கொடி, உனக்கு ஜெயக்கொடியை ஏற்றுவார். இப்போ தப்பி ஓடின ஒருவன் வந்து என்ன சொல்றான் வாசிங்க. பல ஒரு பெரிய ஹிஸ்டரியே சொல்றான். 22ஆம் அதிகாரம் 22ஆம் திருப்பி கொள்ளுங்க. ஒருவன் வந்து இந்த காரியம் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாம் இடத்தில் வந்து, மில்காலும் உன் சகோதரன் நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றாள். அவர்கள் யார் என்றால், முதற் பிறன ஊத்ஸ், அவன் தம்பியாகிய பூஸ், ஆராமுக்கு தகப்பனாகிய கேமுவேல், கேசேத், ஆசோ, பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள். பெத்துவேல் ரெபேக்காலை பெற்றான் என்று அறிவித்தான். அல்லேலூயா. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இப்போ ஆபிரகாமுக்குள்ள ஒரு ஃபில்லிங், ஒரு பூரணம், ஒரு சம்பூரணம். எனக்கு மகன் இருக்குது, திடன் கொண்டேன். என் தேவன் என்னை திடன் கொள்ள வைத்திருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் திடன் கொள்ள வைத்திருக்கிறார். பிள்ளைகள் எனக்கு பிள்ளையை கொடுத்திருக்கிறார். என் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பிள்ளையை கொடுத்திருக்கிறார். அப்புறம் வெள்ளியும் பொன்னும் ஆடும் ஆடுகளும் வேலைக்காரர்களும் எல்லாவற்றையும் தேவன் கொடுத்திருக்கிறார். எல்லாம் அப்படியே நிற்குது. இப்போ காரியம் நடத்தணும், வேலை நடக்கணும். திடன் கொள்ளுங்கள். யாரோ ஒருவன் எங்கிருந்து வரான்? சரி, எங்கிருந்து வரான்? அவன் சீரியாவிலிருந்து வரான். ஏன் வரணும் ஆபிரகாம் கிட்ட? அல்லேலூயா. எத்தனை பேர் ரகசியம் புரிஞ்சு போச்சு? உங்களுடைய காரியங்களை எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு புள்ளி தடுத்து நிறுத்தி இருக்கும். ஆவியானவர் அந்த இடங்களில் கரங்களை வைத்து பயங்கரமான காரியங்களை வைத்து அசைக்க போகிறார். ஆமேனா? எல்லா காரியங்களும் வாய்க்க செய்வார். அதே மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்க? ஆபிரகாம் சரியான நேரத்தில் அங்கே எலியாசரை அனுப்பி அங்கே பெண் பார்க்கும்படி போகிறார். கரெக்டாக போனதுமே அங்கே ரெபேக்காலுக்கு காதனையும் கைக்கு வளையல்களையும் எடுத்து கொடுத்து அவளை தன்னுடைய எஜமானுக்கு நிச்சயிக்கிறார். அது மாத்திரம் அல்லாமல் பயங்கரமான உச்சிதங்களை கொடுத்து அங்கே வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடைய. ஆண்டவரே, வெள்ளியும் பொன்னும் நீங்க என் கையில கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, ஆனால் இதை செயல்படுத்த எனக்கு எல்லாம் தடையா இருக்குதே என்று நம்ம நினைக்கலாம். ஆக இங்க என்ன நடக்குது வாசிக்க பார்க்கலாம். 24ஆம் அதிகாரத்தில் இந்த எலியாசர் போயிட்டு அங்கே முதல்ல இந்த ரெபேக்காலுக்கு அவர் அங்கே என்ன செய்யறார்? 22ஆம் வசந்த வாசி 24, 22. ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து, நீ யாருடைய மகள்னு கேட்கிறார். யாருடைய மகள்னு தெரியல. ஆனால் இது ரெபேக்காவுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெகுமதி. இந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரனாகிய இந்த எலியாசர் தான் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். ஆமெனா? ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கும் ஈசாக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் எலியாசர் பரிசுத்த ஆவியானவருக்கும் ரெபேக்கால் மணவாட்டி சபைக்கும் ஒப்பனை. அங்கே காதனியை கொடுக்கிறார். அந்த அரைசேக்கல் பொற்காதனி. காதனி என்பது அவள் விருத்த சேதனம் உடையவள், அவள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவள்.
கைக்கு கடகங்கள், 2 கடகங்கள் என்பது அவள் நீதி உள்ளவள், அவள் நீதி செய்தவள். அவள் யாருன்னே தெரியல, ஆனால் எடுத்து கொடுத்தார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. உன் கையில் இருக்கிற காசு பணம் எல்லாம் இருக்குது, வேலை தடையா நிற்குதா, பரிசுத்த ஆவியானவர் காரியங்களை வாய்க்க செய்வார். அல்லது வெள்ளியும் இல்லை, பொன்னும் இல்லை, எதுவுமே இல்லை ஆண்டவரே, அப்ப கர்த்தர் அதையும் கொடுக்க செய்வார். ஆமேனா? ஆக இவர் என்ன செய்றார், 10 ஒட்டகங்களுக்கு மேலே அனுப்பி, 10 ஒட்டகங்கள் மேலே உச்சிதங்களை அனுப்புகிறார். இந்த பொன் வெள்ளி வஸ்திரம் என்பதுதான் ரகசியமே. எடுத்து வாசிங்க, இந்த எலியாசர் எப்படி இதை கொடுக்கிறார் என்றால் 53 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பின்பு அந்த ஊழியக்காரன், வாசி 53, பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து, நல்ல கவனி, வெள்ளி உடைமை, பொன்னுடைமை, வஸ்திரம். அதான் நம்ம பார்த்தோம். இந்த மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்பது வஸ்திரம். அது மகிமையடைந்த கிறிஸ்து இயேசுவை காண்பிக்கிறது. வெள்ளியும் பொன்னும் அவருடைய ஞானம், அவருடைய புத்தி, இதெல்லாம் ஆவிக்குரிய இதில் தேவன் நமக்கு கொடுத்தாலும், இந்த எலியாசர் என்ன செய்கிறார் என்றால், ஏன்னா இதுவரைக்கும் ஆபிரகாமுடைய குடும்பத்தில் வெள்ளியும் இருக்கு, பொன்னும் இருக்கு, வஸ்திரங்கள் இருக்கு, உச்சிதங்கள் இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு சின்ன தடைகள். பரிசுத்த ஆவியானவர், உடன்படிக்கையின் ஆவியானவர் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்கி கொள்ளையடிக்க செய்தவர். இது பரிசுத்த ஆவியானவர் நமக்கான எல்லா காரியத்தையும் நடப்பித்து, வஸ்திரம் என்பது நம்மை மகிமைப்படுத்துகிறவராயிருக்கிறார். அங்கே வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காலுக்கு கொடுத்ததும் அன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற காரியங்கள். நீங்க வேதத்தில் எந்த இடத்துல பார்த்தாலும் யாரோ ஒருத்தன், பேர் சொல்லாத ஒருத்தனால கர்த்தர் ஏதோ ஒரு சம்பவம், பெரிதா சொல்லப்படாத சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இது உத்து பார்த்தீங்கன்னா தெரியுது, பயங்கரமான காரியமாக இருக்கும். அது பயங்கரமான காரியமாக இருக்கும். அப்படிப்பட்டதான பயங்கரமான காரியங்களை நடப்பிக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஒருவன் மேலே தான் மகிமையான காரியங்களை கர்த்தர் நடத்துவார். தேவன் தம்முடைய ஜனங்களை எதற்காக அவர் வேறு பிரித்தார் என்றால், தேவனுக்கென்று ஆராதனை செய்யும்படியாய், தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் வரும்படியாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை வேறு பிரித்து அழைத்தார். அதுக்காகத்தான் தேவன் தனக்கென்று அந்த ஒருவன் மூலமாய் ஒரு மனிதனோட, தனித்தனி மனிதனோட பரிசுத்த ஆவியானவர் தனித்தனியே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரிசனத்தை கொடுத்து, அவர்களுடைய அந்த பலத்திற்கு ஏற்றாறு போல பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜனங்களை எடுத்து பயன்படுத்துகிறார். தனித்தனியே நம் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து தனித்தனியே நமக்கு தரிசனத்தை கொடுத்து நடத்துகிறார். இது எல்லாம் யார் நடத்துறதுன்னா பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் நடத்த முடியும். இப்போ கவனிங்க, தாவீது ராஜாவில் தான் இந்த மகிமை பூரணப்படுகிறது. வெள்ளி உடைமைகள், பொன்னுடைமைகள், இந்த வஸ்திரங்கள் என்பது தாவீது ராஜாவுக்குள் பூரணப்படுகிறது. தாவீது அவர் ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு யூதன், ஒரு யூதா கோத்திரத்தை சேர்ந்தவராக, அவர் ஆடு மேய்க்கிறவராக, தன் தகப்பனுக்கு கடைசி பிள்ளையாக அவர் எல்லாராலும் அற்பமாக எண்ணப்பட்டிருந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் இந்த தாவீதின் மேலே அமர்ந்து, கர்த்தர் இந்த ஒரு தாவீதை கொண்டு, இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு, இந்த ஒரு தாவீதை கொண்டு முழு இஸ்ரவேலுக்கும் மகிமையான காரியங்களை நடப்பித்தவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இந்த தாவீதின் மேலே அமர்ந்திருந்தார். முதலாவது எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அங்கே 1 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரத்தில், 1 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி தாவீதை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். அதில் 13வது வசனத்தை வாசிக்கலாம். 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம் ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் அமர்ந்திருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார். எல்லா காரியத்தையும் நடத்துங்கள், வேலையை நடத்துங்கள். என்ன வேலையை நடத்தணும்? தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வர வேண்டும். அதற்காக தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு மகிமையான காரியங்கள் நடப்பிக்க வேண்டும். இப்போ இஸ்ரவேலில் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார். ஆனால் இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக சுத்தி இருக்கிற ராஜ்யங்கள் இருக்கின்றன. இயேசு ராஜா மட்டும்தானே ராஜா? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா மட்டும்தானே ராஜா?
அவர்தானே தேவனுடைய குமாரன், அவர்தானே சர்வ வல்லவர், அவர்தானே மகிமையின் கர்த்தர். அப்படி இருக்கும்போது இன்னொரு ராஜ்யங்கள் எப்படி செயல்படலாம்? இதே இந்த கானான் தேசத்தில் அங்கே சுற்றி இருக்கிற மற்ற ராஜ்யங்கள்லாம் தடைகளாக நிற்கிறது. தேவனுடைய ராஜ்யம் வரக்கூடாதபடிக்கு தடையாக நிற்கிறது. உங்கள் வீடு கட்டப்படாதபடிக்கு தடையாக இருக்கிறது. தேவனுடைய வீடு கட்டக்கூடாதபடிக்கு தடையாக இருக்கிறது. இந்த தாவீது நமது மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேலே வந்து தங்கியிருந்தார். அன்பான தேவஜனமே, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில், ஆண்டவரே என் வீட்டை நீங்கள் கட்டிட்டீங்களே, என் வீடு எம்மாத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது இங்கே கர்த்தருடைய சமூகத்தில் தம்மை தாழ்த்துகிறார். இங்கே தாவீதுடைய வீடு கட்டப்படுவதற்கான காரணமே என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். ஆனால் சுற்றி இருக்கிற ராஜ்யங்கள் எல்லாம் இந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை அற்பமாக நினைக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரே ஒரு தாவீதை கொண்டு சுற்றி இருக்கிற எல்லா ராஜ்யங்களையும் தன்னுடைய காலின் கீழே இந்த தாவீது கொண்டு வந்தான். அதே மாதிரி தான் இன்றைக்கு நம்முடைய வீடு கட்டப்படாதபடிக்கு நிறைய தடைகள் இருக்கும். ஒரு தாவீதை கொண்டு, ஒருவனை கொண்டு முழு இஸ்ரவேலுக்கும் தேவன் ஒரு மகிமையை கொடுத்ததை போல இந்த ஒரு மனிதனை, ஒரு தனி மனித தரிசனத்தை பெற்ற உங்களுக்கு, உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் நிர்மூலமாக்கி கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். அங்கே வாசிக்கலாம் 2 சாமுவேலின் புத்தகத்தில் 7ஆவது அதிகாரத்தில், ஆண்டவரே என் வீட்டை கட்டினதுக்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி அங்கே ஒரு பயங்கரமான காரியத்தை சொல்லியிருப்பார். சுருக்கமாக அந்த வசனம் மட்டும் 29 வசனம் மட்டும் வாசிக்க பார்க்கலாம். 29, இப்பொழுதும் உம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி. கரங்களை உயர்த்தி எல்லா தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? நல்லா கவனிங்க. எப்பொழுது இந்த தாவீதுடைய வீடு கட்டப்படுகிறது, தாவீது ஒரு ராஜா என்று சொல்லி கட்டப்படுகிறது, அதற்கு இஸ்ரவேல் இன்னும் வந்து ஒரு சமஸ்த அந்த இஸ்ரவேலாக இன்னும் உருவெடுக்கவில்லை. அதுக்கு இந்த ஒருவனை கொண்டு, பரிசுத்த ஆவியானவர் ஒருவனை கொண்டு தான் அசைப்பார். ஒரு பெரிய கூட்டமெல்லாம் அல்ல, ஒருவனை கொண்டு தான் பெரியகளை செய்வார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த போகிற காரியங்களாம் மகிமையாக இருக்கும். ஆண்டவரே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும், உங்கள் வீடு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வீடு நிலைத்திருக்கும், உங்கள் வீடு நிலைத்திருக்கும். நான் கூட கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இப்போ நான் கூட வீட்டில் மேலே ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறேன். இந்த வீடு வந்து இப்போது ஏசப்பாவுடைய வருகையில் எல்லா பில்டிங்கும், மனிதனால் கட்டப்பட்ட எல்லா பில்டிங்கும் ஷேக்காய் காலியாகிடும். ஒரு பூமி எதிர்ச்சி ஒன்று வரப்போகுது இல்லையா? இது முழுக்க விசுவாசத்தில், ஒன்றுமே தெரியாது, விசுவாசத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஏனென்றால் இதோ காசு பணம்லாம் வச்சுலாம் கட்டலை. இது முழுக்க விசுவாசம். தன் விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான். நான் நினைக்கிறேன் ஏசப்பாடி இந்த ராஜ்யத்தில் வரும்போது நல்லா தட்டி கொடுப்பாரு. ஓகேடா, நல்லா சூப்பராக பண்ணியிருக்கிற, ஆமேனா? இதுதான் பரிசுத்த ஆவியானவர் பண்ணுறாங்க. பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியம் நிலைத்திருக்கும். தாவீது கண்டுபிடிச்சிட்டார், ஆண்டவரே உம்முடைய வீடு என்றென்றைக்கும், உம்முடைய வீடு என்று சொல்ல ஒரு சந்ததி என்றென்றைக்கு நிலைத்திருக்க, முழு இஸ்ரவேலுக்கும் ஒரு சாம்ராஜ்யம் வரணும், ஒரு வீடு கட்டப்படணும். அதுதான் மேசியாவின் வீடு. இதை தாவீது புரிந்து கொண்டார். இந்த ஒரு தாவீதின் மேலே அபிஷேகம் வந்து இறங்கினது. பரிசுத்த ஆவியானவர் வந்து நிற்கிறார். நான் உண்மையாக சொல்லுகிறேன், நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். என்ன இதை இந்த வேலைகளை செய்யும் போது எனக்கு நல்லா தெளிவாக தெரியுது, ஆண்டவரே ஏன் இவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில் இதை செய்யணும் அப்படின்னா, உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஒரே ஒரு அந்த ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினதுமே ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி முழு உலகத்துக்கும் வருகிறது. அந்த பூமி அதிர்ச்சியில் என்ன ஒரு சின்ன 7 வந்தாவே எல்லாமே அப்படி நம்ம அப்பள மாதிரி நொறுங்கிடும். நான் நினைக்கிறேன் அதில் 9க்கு மேலே வரும்போது இருக்குது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் கட்டப்படுகிற, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள நிலை கொண்டிருந்து செய்கிற எல்லா காரியங்களும் நிலைத்திருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற இந்த காரியங்கள்லாம் நிலைத்திருக்கும். பரிசுத்த ஆவியானவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் செய்த அந்த காரியம் எப்படி நிலைத்திருந்ததோ அதே போல் தாவீதுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, ஆண்டவரே என்றென்றைக்கும் இருக்கும்படி, உமக்கு முன்பாக என்றென்றைக்கும் இருக்கும்படி என் வீட்டை தெரிந்து கொண்டீரே.
இதுதான் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுது. எல்லா காரியம் உங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தனையும், ஏனென்றால் நம்முடைய தேவன் குடும்பங்களின் தேவன். உங்கள் குடும்பம் கட்டப்பட வேண்டும், அதுக்காகத்தான் அழைத்திருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். அதை ஆசீர்வதித்தருளும் கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். நீங்க சொன்னீங்கப்பா, திடன்கொள்னு சொன்னீங்க ஆண்டவரே, திடன்கொள்னு சொன்னீங்க ஆண்டவரே, வேலையை நடத்துன்னு சொன்னீங்க ஆண்டவரே, எல்லா வேலையை நடத்தின ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு இந்த காரியத்தை நீங்கள் நடத்தி முடிச்சிங்களே ஆண்டவரே, உங்களுடைய அடியானின் வீடு நிலைத்து தான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற வல்லமையான காரியங்கள் அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா காரியத்தையும் கைகூடி வர செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அதை பூர்ணப்படுத்துகிறார். ஆக பரிசுத்த ஆவியினுடைய அசைவாடுதல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. எப்படி இங்கே முழு இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்துக்கு முன்பதாக வேறு எந்த ராஜ்யமே இருக்கக்கூடாது. ஆனால் பெலிஸ்தியன் இருக்கிறான், மோவாபியன் இருக்கிறான், அசீரியன் இருக்கிறான், சோபாவின் ராஜ்யம் இருக்கிறது, சீரியாவின் ராஜ்யம் இருக்கிறது, ஏதோமின் ராஜ்யம் இருக்கிறது. நீங்கள் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, த பேட்டில் ஆஃப் டேவிட், த விக்டரி ஆஃப் டேவிட், தாவீதினுடைய யுத்தங்களும் தாவீதினுடைய வெற்றிகளும். இது பரிசுத்த ஆவியான. நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது போனான் இருக்கும். தாவீது போன சிங்கிள் அவ அடிக்கிறான், சிங்கிள். அந்த ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. நான் உங்கள் அன்பாய் சொல்லுகிறேன், நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் உணராமல் இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்க, இதுவரைக்கும் இருக்கிற எல்லா தடைகளையும் ஆவியானவர் உள்ளே போய் எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க செய்ய போகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்தில் பாருங்க, வாசிங்க 1ஆம். இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தியரை எப்போ எதற்கு பின்பு என் வீடை நீங்கள் ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டீங்க ஆண்டவரே, நிலைத்திருக்க செஞ்சுட்டீங்க ஆண்டவரே, உங்கள் வீடு நிலைத்திருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வீடு கட்டப்படும். என் வீடு ஆசீர்வதிச்சிட்டீங்க ஆண்டவரே. இந்த காரியம் இதற்கு பின்பு இங்க எல்லாம் பரிசுத்த இருப்பார். இதோ பிஹோல்ட் ஒருவன் இதற்கு பின்பு, ஆதலால் அதெல்லாம் பரிசுத்த ஆவியுடைய அசைவாடுதல். ஆமென். அது உடன்படிக்கையில் அது என்றென்றைக்கு நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தர் எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார். பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் சம்பூர்ணம் அடைய செய்வார். அதுதான் தேவனுடைய மகிமை. இதற்கு பின்பு என்பது தாவீதுனுடைய வீடு கட்டப்பட்ட பின்பு பெலிஸ்தியரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேத்தேக் அம்மாவை பிடித்து கொண்டான். அவள்தான். இப்போ இஸ்ரவேல் என்கின்ற ஒரு ராஜ்யம் மட்டுமே உயர்ந்தது, வேற எந்த ராஜ்யமுமே இல்லை. பெலிஸ்தியனை கர்த்தர் இங்கே நிர்மூலமாக்கி விட்டார். அவன் மோவாபியரையும் முறியடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு 2 பங்கு மனுஷரை கொன்று போட்டு 1 பங்கை உயிரோடே வைத்தான். இவ்விதமாய் மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பங்கட்டுவலானார்கள். முடிந்தது. எப்படி தாவீதுனா சிங்கிளா? அவர் ஒருத்தர் மட்டும் யுத்தத்துக்கு போனாரா? எஸ், தாவீதுனுடைய அபிஷேகம் வேலை செய்தது. அடுத்தது பாருங்க, ரேகோபின் குமாரனாகிய ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜா ஐபிராத் நதியண்டில் இருக்கிற சீமையை திரும்ப தன் வசமாக்கி கொள்ள போகையில் தாவீது அவனையும் முறியடித்து, கானானில் இருக்கக்கூடிய 7 ஜாதிகளை யோசுவா முறியடித்தார். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் செயல்படக்கூடாதபடிக்கு இருக்கக்கூடிய பெலிஸ்தீனுடைய ஆவி, வலுசர்பத்தின் ஆவி, இந்த மோவாபின் ஆவி, அருவருப்பின் ஆவி, அது மாத்திரமல்ல இந்த சோபாவினுடைய ராஜா என்பது பதவி என்கின்ற பொல்லாத ஆவி. இதெல்லாம் நமக்குள் இருந்த அங்கே ஒரு சின்ன டாட் மாதிரி அங்கே நமக்கு எல்லா தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இறங்கி இந்த காரியங்களை நமக்காக, சத்துருவை எல்லாம் முறியடித்து நமக்காக வெற்றி கொடி ஏற்றுகிறார், ஜெயக்கொடி ஏற்றுகிறார். இதுதான் பரிசுத்த ஆவியுடைய வல்லமை. அவர் என்ன செய்கிறார்னாக்கா, தாவீது அவனையும் முறியடித்தான். இந்த ரேகாபினுடைய குமாரனாகிய ஆதாதேசர் என்கிற சோபாவின் ராஜாவை முறியடித்தான். ஆக இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற எல்லா சாம்ராஜ்யங்களையும் முறியடித்து, பெலிஸ்தீர் என்கின்ற வலுசர்பத்தின் ஆவி, மோவாப் என்கின்ற அருவருப்பின் ஆவி, சோபா என்கின்ற பதவி, இந்த பதவி ஆசை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கட்சி பதவி, அதே மாதிரி சபையில் பதவி, இதெல்லாம் தான் இன்னைக்கு தடைகள். அதுதான் பரிசுத்த ஆவியின உள்ள புகுந்து மொத்தத்தையும் வேறு எடுத்து நமக்கு அவர் ஜெயக்கொடியை கொடுக்கிறார். அவனுக்கு இருந்த இராணுவத்தில் 1700 குதிரை வீரரையும் 20,000 காலாட்களையும் பிடித்து ரதங்களில் 100 ரதங்களை வைத்து கொண்டு மற்றவர்கள் துண்டித்து போட்டான். அடுத்தது சோபாவின் ராஜாவாகிய ஆதாதேசருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர் வந்தார்கள். சீரியா என்கின்ற இந்த
பெருமையின் ஆவி, அவன் வந்து எக்ஸால்டட், நான் வந்து பயங்கரம். இதெல்லாம் இன்னைக்கு நம்மளுடைய வீடு கூடாதபடிக்கு இருக்கக்கூடிய தடைகள். பரிசுத்த ஆவி அங்கே தான் கையை வச்சு நம்மளை கிளியர் பண்ணுறாரு. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறது? ராமன் சொல்லாமா? இந்த சீரியர் என்ன செய்கிறாங்கன்னா உள்ளே வராங்க. அவர்களையும் என்ன சீரியர்கள், சீரியாவின் ராஜா அல்ல, சீரியர்கள் வராங்க. தாவீது சீரியல் 22,000 பேரை வெட்டி போட்டு தமஸ்குக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பங்கட்டுகளானார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இதாங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனுடைய வெற்றி, ஒரு ஜெயம். பரிசுத்த ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறார். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆதாதேசரின் சேவகருடைய பொற்பரிசைகளை, இது எல்லாம் எதுக்காக உள்ள போனாருன்னா, இந்த பொன் முழு வர்த்தகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறார். அவர் பரிசைனா கேடகங்கள். இவங்க அந்த நாட்களில் கேடகங்கள்லாம் வெண்கலத்தில் பண்ணுவாங்க, நல்லா இரும்பில் பண்ணுவாங்க. ஆனால் இவன் என்ன செய்து கொண்டிருந்தான்னா பொன்னிலேயே பண்ணி வச்சிருந்தான். யாரு? இந்த ஆதாதேசர் என்பவன். யாருமே? இவன் சோபாவின் ராஜா. அந்த பொற்பரிசுகளை எல்லாம் தாவீது எடுத்து அவைகளை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். ஆதாதேசரின் பட்டணங்களாகிய பேத்தாகிலும் பேரோதாத்திலுமிருந்து தாவீது ராஜா மகாத்திரளான வெண்கலத்தையும் என்ன பண்ணான்? எடுத்துக்கொண்டு வந்தான். தாவீது ஆதாதேசருடைய எல்லா இராணுவத்தையும் முறியடித்த செய்தி ஆமாத்தின் ராஜாவாகிய தோயி கேட்டபோது, நல்லா கவனிங்க, இந்த தோயி என்ன செய்யறன்னா, ஆதாதேசர் தோயின் மேல் எப்பொழுது யுத்தம் பண்ணி கொண்டிருந்தபடியால் ராஜாவாகிய தாவீதின் சுக செய்தியை விசாரிக்கவும் அவன் ஆதாதேசருடைய யுத்தம் பண்ணி அவனை முறியடித்ததற்காக அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லவும் தோயி தன் குமாரனாகிய யோராமை அவனிடத்தில் அனுப்பினான். மேலும் யோராம் தன் கையிலே வெள்ளியும் பொன்னும் வெண்கலமான தட்டுமுட்டிலே கொண்டு வந்தான். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப தாவீது என்ன செய்கிறார் என்றால், வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்கின்ற இந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக வருகிறார். வெள்ளியும் பொன்னும் எல்லா ராஜ்யங்களையும் முறியடித்து கப்பங்கட்டுகிறவர்களாக, வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானாக இந்த தாவீது வருகிறார். எல்லா ராஜ்யத்தையும் கீழ்ப்படுத்தி தேவன் இஸ்ரவேலின் ராஜ்யத்தை, இஸ்ரவேல் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக உருவெடுக்க வைக்கிறார். ஆக பெலிஸ்தருடைய வெள்ளியும் பொன்னும், அப்புறம் மோவாபியருடைய வெள்ளியும் பொன்னும், அப்புறம் சோபாவினுடைய வெள்ளியும் பொன்னும், சீரியர்களுடைய வெள்ளியும் பொன்னும், எல்லாவற்றையும் தாவீது ஒரு பெரிய குவியலாக வைத்து எல்லா ராஜ்யத்தையும் கீழ்ப்படுத்துகிறார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஆக எல்லா விதமான இழந்து போனதை மீட்க வேண்டும். அன்பான தேவஜனம், எல்லா தரித்திரத்தையும், எல்லா வறுமையும், எல்லா கடன் பிரச்சனையும் மீட்டெடுக்கிற ஒரு பரிபூர்ண சம்பூர்ணத்துக்குள்ளாகத்தான் தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவன் என்ன செய்யறான் பாருங்களேன். அவன் கொண்டு வந்தவைகளை தாவீது ராஜா கீழ்ப்படுத்தின சீரியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தர், அமலேக்கியர் என்னும் சகல ஜாதியார்களிடத்திலும் ரேகோபின் குமாரனாகிய ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜாவினிடத்திலும் கொள்ளையிட்டதிலும் எடுத்து கர்த்தருக்கு நியமித்த வெள்ளியோடும் பொன்னோடும் கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா ராஜ்யத்திலும் அவங்களுக்கு ஒரு பணங்குது தானே. ஆனால் கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு எல்லா ராஜ்யத்தையும் கீழ்ப்படுத்துகிறார். இந்த தாவீது போன இடத்துலலாம் மொத்த வெள்ளியும் பொன்னையும் கொள்ளையடித்து கொண்டு வந்து அவர் கர்த்தருக்கென்றதை பிரதிஷ்டை செய்தான். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று அவன் பிரதிஷ்டை செய்தான். இனிமே வறுமை, எனக்கு தரித்திரம், கடன் பிரச்சனை, அல்லது வேலை உயர்வு இல்லை, அல்லது பிஸ்னஸில் ஒரு உயர்வு இல்லை, அப்படிலாம் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. ஏனென்றால் இந்த தாவீது எல்லாவற்றையும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளும் கர்த்தர் சொல்லி என்னுடையது என்று அதையெல்லாம் தன்வசப்படுத்தி நம்மை பரிபூர்ணப்படுத்துவதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று சொன்னவர் கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட இருந்து நிலை கொண்டிருப்பார். அவர் எல்லாவற்றையும் நிலைக்க செய்வார். அது மாத்திரமல்ல, தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே 14,000 சீரியரை, இப்போ சீரியரே வரான். முதல்ல சீரிய ஜனங்க வந்தாங்க. ஆனால் இப்போ சீரியர் என்கின்ற அந்த ராஜாவோடு கூட அவர்கள் வரும்போது அங்கேயே முறியடித்ததினால இந்த தாவீது ராஜா கீர்த்தி பெற்றான். சீரியர் என்று சொன்னால் பெருமை. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் எக்ஸால்டட், அவர்கள் பயங்கரமான மேன்மையை தரித்து கொண்டவர்கள். தமஸ்குல தங்களுடைய மேன்மையை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்கள். தாவீது எதில் கீர்த்தி பெற்றார் என்று சொன்னால், இந்த
மேன்மை என்கின்ற அந்த பிரைடை இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் முறியடிக்கிறார். அது மாத்திரமல்ல, ஏதோமிலே தானியங்களை வைத்தான். தானியம் என்பது மிலிட்டரியை கொண்டு போய் ஏதோமில் வைக்கிறான். ஏதோம் என்றால் வன்முறை, ஏதோம் என்றால் வன்முறை, ரத்த கரைபடிந்தவன் இந்த ஏதோம். எல்லாவற்றையும் ஜெயங்கொண்டு இங்கே தாவீது ராஜா என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஏதோமில் தானியங்களை வைத்தான். ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்கள் ஆனார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது எங்கெல்லாம் போனாரோ கர்த்தர் அந்த தாவீதை எல்லா இடங்களிலும் காப்பாற்றி பரிசுத்த ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றினார். இப்போ பார்த்தீங்கன்னா, என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது ஆண்டவரே, உமக்கு முன்பதாக என் வீட்டை நிலைத்திருக்க செய்துட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்ன தாவீது இப்போ தமக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டினதுமே இப்போ அவர் முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு அவர் நீதி நியாயங்களை செய்து தேவனுடைய ராஜ்யத்தை அவர் வல்லமையாய் ஸ்தாபித்தார். சமஸ்த இஸ்ரவேல், இந்த முழு உலகத்துக்கும் ஒரே ஒரு ராஜ்யம், அது இஸ்ரவேல் ராஜ்யம், அது தாவீதின் ராஜ்யம், அது தாவீதின் குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம். 15ஆம் வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவா இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நீதியும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். இந்த செய்து வந்தான் என்பது கண்டினியூஸாக அது தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறது. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்பது நாம் ராஜ்யத்தை சுதந்திரிக்கக்கூடியவர்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இனி வறுமை எங்கிட்ட இல்லை, எங்கிட்ட கடன் பிரச்சனை, அதை நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. ஏனென்றால் தாவீது அவ்வளவு பெரிய ராஜ்யத்தை உருவாக்கினார். இப்போ எந்த சத்ருவுமே இல்லை, எந்த ராஜ்யமுமே இல்லை, எல்லாம் தாவீதுடைய காலின் கீழே. அந்த ஒருவனை கொண்டு முழு இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் அவன் ராஜாவாக, அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய செயல். அதே மாதிரி தான் எல்லா இடத்துல போன இடத்துல வெள்ளி பொன் மொத்தத்தையும் கொள்ளையடித்து என்று சொன்னால் அது நியாயமானபடி, அது கர்த்தருடையது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவனுங்கெல்லாம் எடுத்து வைத்து கொண்டு தானுங்க தேவன் படைத்த இந்த சிருஷ்டியை பொருளாதாரம் இன்னைக்கு கண்ட்ரோலில் வச்சுன்னு இருக்குது. தேவ ஜனங்கள் என்ன செய்யணும்? அதெல்லாம் மீட்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை கொண்டு பயங்கர பெரிய காரியங்களை செய்வார். இந்த தாவீது தன்னுடைய ஜனங்களுக்கு நியாயமும் நீதியும் செய்தான் என்பது தான் மேசியாவுடைய அரசாட்சி. ஆக நம்முடைய குடும்பம் மேசியாவின் அரசாட்சிக்குள்ளாக இருக்கிறது. நம்முடைய குடும்பம் மேசியாவை ஆராதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தேவஜனமே, நீங்கள் இதுவரைக்கும் எந்தெந்த காரியத்தெல்லாம் வேலை தடைபட்டிருக்கிறதோ இப்போ பரிசுத்த ஆவியானவர் ஏற்ற வேலை வந்துருச்சு. தாவீதின் மேலேயும் பரிசுத்தன் இருந்தார். ஏற்ற வேலை வந்ததுமே பரிசுத்த ஆவியானவர் பயங்கரமான யுத்தங்களை செய்து இந்த தாவீதுக்கு ஜெயக்கொடி, வெற்றி கொடியை கொடுத்தார். சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருந்தார். அவர் நீதியும் நியாயமும் செய்து வந்தார். அதே போல் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். நம்ம எல்லா காரியத்தையும் நமக்கு ஜெயக்கொடியாக மாற்றுவார். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு எல்லாம் ஒருமனப்பட்டு, அன்பின் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாக இருக்கிற எங்கள் மகிமையின் கர்த்தாவே,